ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த மசாலா சிக்கனை ட்ரை பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. இதில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நாட்டு தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 4 பல் சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட இதுக்கு ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டன்ட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கும்போதே அதோட ஃப்ளேவரும் கலரும் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். உள்ள 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அடி பிடிக்காத மாதிரி லோ சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா கம கம்மன்னு இன்ஸ்டன்டான ஒரு சிக்கன் ரெடி ஆயிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.